என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசையரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் போன வாரம் ரிவர்ஸ் மார்ட்கேஜ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. என்னுடைய நெருங்கிய நண்பர்களே சிலர்லாம் அவங்களாம் பங்குச்சந்தையிலே இல்லை, ஆனால் அவங்களாமே இதை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு, சார் இது நாங்கள் கேள்விப்படாத விஷயமா இருக்குது, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே போல் இப்போது ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா இப்போது, அல்லது ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணலாமா அப்படின்றத பற்றி பேச போகிறோம். நான் சமீபத்தில் துபாய் போயிருந்தேன். ஸோ துபாயில் ஒரு வீடு வாங்கிறதுக்காக நான் பார்த்துட்டுருக்குறேன். அப்போ என்னுடைய சில நண்பர்கள்லாம் சொன்னாங்க, சார் இப்போல்லாம் ஆல்ரெடி ரொம்ப அதிகமாக ஏறி போச்சு சார், இப்போ வாங்காதீங்க, மேபி அடுத்த ஒரு வருஷத்தில் 30-40% ரியல் எஸ்டேட் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், சரிங்க 30-40% கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதனாலன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை சார் கொரோனா வைரஸ் சமயத்தில் 1 மில்லியன் இருந்தது, இப்போ 2 மில்லியன் ஆகிடுச்சு, அதனால் கண்டிப்பாக இறங்கும் அப்படின்னா அது லாஜிக் கிடையாது. ஒரு பொருள் விலை ஏறிடுச்சுனால் கண்டிப்பாக அதை இறங்கி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக் கிடையாது. அப்படியே இறங்கினாலும் அது அடுத்த வருஷத்துக்குள்ளார நடக்கும்ன்றதுக்கும் ஒரு லாஜிக் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தங்கமோ அல்லது ரியல் எஸ்டேட்டோ எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு அடிப்படையான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ பொதுவாக உங்கள்கிட்ட பணம் நிறைய இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். என்ன பண்ணுவீங்க? ஒன்று நீங்கள் தங்கத்துலேயோ ரியல் எஸ்டேட்லேயோ முதலீடு பண்ணுவீங்க, அல்லது பணத்தை பேங்க்கில் எஃப்டி போடுவீங்க. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ பேங்க்கில் நீங்கள் எஃப்டி போட்டிங்கன்னா ஒரு 20% 25% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ என்ன நினைப்பீங்க, எதுக்குங்க ரியல் எஸ்டேட்லேயும் கோல்டுலேயும் போட்டு ரிஸ்க் எடுத்துங்கன்னு, 25% பேங்க்லேயே எஃப்டி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, வாங்கி வச்சு ஜாலியாக இருக்கலாம்ன்ட்டு பணத்தை எஃப்டியில் தான் போடுவீங்க. அதே இன்னொரு காலகட்டத்தில் பேங்க்கில் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா எஃப்டி 1% தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாக்கா, நாங்கள் 1%ங்க, 1%ன்றது ஒன்றுமே இல்லையே, அதை எஃப்டியில் போடுறதுக்கு பதில் கோல்டில் போட்டாக்கா, ரியல் எஸ்டேட்டில் போட்டால் ஒரு 2-3% ஏறினா கூட நமக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பணம் கோல்டுக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் திரும்பும் இல்லைங்களா? ஸோ பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும்போது பணத்தை எஃப்டிலையும், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாக இருக்கும்போது மற்ற அசட் கிளாஸ்லேயும் போடுவாங்க. இது ஒன்று. இன்னொன்று, இப்போ ஒருத்தர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு வச்சுப்போமே, அவர் என்ன பண்ணுவார், வாடகை வீட்டில் இருப்பார், சொந்த வீடு வாங்கணுன்ற எண்ணம் இருக்கும். சொந்த வீடு வாங்கணுன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்ததுனால் இஎம்ஐ அதிகமாக இருக்கும். ஸோ இஎம்ஐ அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கக்கூடிய குவான்டம் ஆஃப் லோன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் உங்களால் ஒரு வீடு வாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்காது. அதுவே இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப குறைவாக இருந்ததுனால் உங்களால் அதிகமாக லோன் வாங்க முடியும், இஎம்ஐ குறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் கூட விலை கொடுத்து ஒரு ரியல் எஸ்டேட் உங்களால் வாங்க முடியும். ஸோ அதில் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எக்கானமியில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் கோல்டு, சில்வரு, ரியல் எஸ்டேட்டு இந்த அசட் கிளாஸஸ்க்கும் ஒரு லிங்க் இருக்குது. என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைவாக இருந்தால் இங்கே பணம் அதிகமாக வரும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்தால் பணம் அதிகமாக பேங்க்குக்கு போகும். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா, நான் துபாயில் விசாரித்தேன், இப்போ எவ்வளோங்க பேங்க்கில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு வீடு வாங்கினா நான் ஒரு 6-7% இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோங்க இருந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2-3% இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2-3% இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இப்போ 6-7% இன்ட்ரெஸ்ட்டுன்னு வந்துடுச்சு. ஆனால் இப்போ கோயிங் ஃபார்வர்ட் யூஎஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, யூஎஸில் 2022 தொடர்ந்து இன்ஃப்ளேஷன் அதிகமானதுனால வட்டி விகிதங்களை ரொம்ப ஏற்றிக்கினே வந்துட்டாங்க. 0%லேருந்து கிட்டத்தட்ட 5-5.5% வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த இன்ஃப்ளேஷன்லாம் ஓரளவு கண்ட்ரோலுக்கு வரவே இன்ட்ரெஸ்ட் ரேட் இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வர ஜூன் மாதத்துலேருந்து தொடர்ச்சியாக அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-5.5% இருக்கிறது, அது குறைச்சி கிட்டத்தட்ட ஒரு 1.5-2% அப்படிங்கிற அளவுக்கு அடுத்த 2 வருஷத்தில் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த 2 வருஷத்தில் வட்டி விகிதங்கள் குறைந்தால் கோல்டு விலையோ அல்லது ரியல் எஸ்டேட் விலையோ இறங்காது. ஏறலாம், ஏறாமலும் போகலாம், ஆனால் கண்டிப்பாக இறங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இது கோல்டில் முதலீடு பண்ணுவதற்கு தகுந்த நேரமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆனால் இந்தியாவில் கோல்டு அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் இந்தியாவில் டேக்ஸ் ஒன்று இருக்குது,
அப்புறம் இந்தியன் ருப்பீஸோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது. ஸோ இந்த மூணும் பாதித்து வர்றது இது. ஆனால் உலக பங்குச்சந்தையில் வந்து உலக மார்க்கெட்டில் வந்து கோல்டு இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அடுத்த 2 வருஷத்தில். அதுக்கப்புறம் வந்து இந்திய ரூபாயோட மதிப்பும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது கோல்டில் வந்து அதிகமாக டேக்ஸ் எதுவும் ஏற்றாமல் இருந்தாங்கனால் ஸோ அடுத்த 1 அல்லது 2 வருஷத்துக்கு கோல்டு இறங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு, ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே தான் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கும். ஸோ அதனால் நீங்கள் கோல்டோ ரியல் எஸ்டேட்டோ வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இது நல்ல தருணம் தான் வாங்கிறதுக்கு. நீங்கள் 1 இயர் வெயிட் பண்ணால் பெட்டரான ரேட் கிடைக்குமானா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எதனாலன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்கானமி. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் நான். கோல்டு ப்ரைஸ் வந்து யூகே கவர்மெண்ட்டை தான் டிசைட் பண்ணாங்க. அவங்க தான் வந்து கோல்டோட விலை எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அந்த விலை தான் உலகம் முழுக்க விற்கும். கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலமாக அப்படி தான் இருந்தது. இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு கூட அந்த தங்க என்ன சொல்லுவாங்க மின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தங்கமெல்லாம் வச்சுருக்கிற இடம், அதனுடைய தலைவராக வந்து இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருந்திருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலமாக வந்து ஒரே விலையில் விற்றுன்னு இருந்த கோல்டு 1972 73 தான் வந்து எங்கள் மார்க்கெட் ஃபோர்ஸுக்கு விட்டுட்டாங்க. மார்க்கெட் டிட்டர்மைன்ட் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1980 ஒரு ஈரான் நாட்டில் அயதுல்லா கொமேனின்றவர் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். அந்த புரட்சியாளர்கள் வந்து என்டையர் கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஆயில் ரிஃபைனரியும் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. அதனால் ஆயில் எதுவுமே எக்ஸ்போர்ட் பண்ணலை. அதனால் ஒரு மிகப்பெரிய ஆயில் கிரைசிஸ் வந்தது 1980 உலகம் முழுக்க. ஸோ அப்போ வந்து எக்கானமிலாம் என்ன பெரிய லெவலில் அடி வாங்கிச்சு எல்லா நாட்டிலையும். அப்போ வட்டி விகிதங்கள்லாம் ரொம்ப குறைச்சாங்க. அப்போ தான் வந்து கோல்டு வந்து கிட்டத்தட்ட 4 மடங்கு ஏறிச்சு 1980. அதுக்கப்புறம் 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ். ஸோ அப்போ தான் நான் புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தேன். நான் வந்த உடனே லீமன் பிரதர் கொலாப்ஸு நான் கையை சுட்டுக்கினேன். பங்குச்சந்தையில் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. சரி, இப்போ இதுக்கு மேலே பங்குச்சந்தையில் நம்ம பணத்தை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கோல்டு வாங்கி கொடுத்தேன். அப்போ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 850 ரூபா ஒரு கிராம் வாங்கின மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு 2008. அது அப்படியே பார்த்திங்கன்னா 2013 கிட்டத்தட்ட 4000 ரூபா போயிடுச்சு. ஸோ 4-5 வருஷத்தில் 4-5 மடங்கு ஏறி இருந்தது. இது காரணம் என்னென்னா லீமன் பிரதர் கொலாப்ஸு. அதனால் உலகம் முழுக்க எக்கானமி அடி வாங்கிச்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிது, அதனால் வந்து கோல்டு விலை ஏறிச்சு. ஸோ இப்போது 2022 யூஎஸில் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்தது இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாக அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றினே வந்துட்டாங்க. இப்போ அந்த இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இதுக்கு மேலே அடுத்த 2 வருஷங்களில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யூஎஸ் ஃபெட்டில். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கோல்டு விலை குறையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சால் கோல்டு விலை ஏறும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறினால் கோல்டு விலை குறையும். ஸோ இதுதான் வந்து ஒரு அடிப்படை காரலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஒரு தொடர்பு, அதுக்கு இருக்கிற தொடர்பு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கனால் அல்லது ரியல் எஸ்டேட் வாங்கணும்னு நினச்சிங்கனால் நீங்கள் இப்போ வாங்கலாம். இன்னொரு 1 வருஷம் கழிச்சா இதை விட விலை குறையும்னு நினச்சிங்கன்னா அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய சேமிப்புன்னு ஒரு இருந்ததுனால் அதில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10% நீங்கள் எப்பவுமே கோல்டில் வச்சுருக்கிறது என்றைக்குமே நல்லது. ஸோ ஏன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு சில வீடியோவை சொல்லியிருக்கிறேன், கோல்டு விலை அதிகமாக ஏறாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த சூழ்நிலைகள் இப்போ மாறுது. அதனால தான் இந்த வீடியோ இப்போ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.